ஹலோ மை டியர் போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட பாடியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும்ல. டோன்ட் வரி, உங்களுக்காண்டியே 20 days சேலஞ்ச் வந்திருக்கேன். ஸோ இந்த 20 days சேலஞ்ச் போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் டே 1ல இருந்து டே 20 வரைக்கும் என்னென்ன மாதிரி ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுங்கிறத ஃபாலோ அப் வீடியோவா நான் சொல்ல போறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வீட்டில் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு 3 months ஆஃப்டர் சி செக்ஷனோ நார்மல் டெலிவரியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் 10 years ஆயிடுச்சு நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா இந்த 20 days சேலஞ்ச் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு நான் என்னென்ன சொன்னேங்கிறது ஒரு ஃப்ளோவா உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ லிசன் டு யுவர் பாடி. இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் த மூவ்மெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பிரீத்தை கனெக்ட் பண்ணி பண்றது தான் இருக்கும். நான் எந்த இடத்துல எக்ஸேல் சொல்றேனோ அந்த இடத்துல எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க போஸ்ட்மார்ட்டம் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்களோட வயிறுல கோனிங் ஆர் டோமிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பண்றது தப்பு. இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஆர் எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு டிஆர் எவ்வளவு இன்ச் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்ல பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஹெவி மீல் எடுத்திருந்தீங்கன்னா 2 hours ஆஃப்டர் பண்ணுங்க. ஒரு ஜூஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ டே 1 ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட் சீரீஸ்க்கு போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வார்ம் அப். லெக் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஹேண்ட் ஹிப்ல இருக்கணும். பிரீத் அவுட் மவுத்ல பண்ணணும். ஸோ பிரீத் அவுட் டவுன், பிரீத் இன் அப் 10. நோஸ்ல பிரீத் இன் பண்ணும், பிரீத் அவுட் மவுத்ல பண்ணும். பிரீத் அவுட், பிரீத் இன் 10, பிரீத் அவுட், பிரீத் இன் 9, பிரீத் அவுட், பிரீத் இன் 8, பிரீத் அவுட், பிரீத் இன் 7, breathe out, breathe in 6, breathe out, breathe in 5, breathe out, breathe in 4, breathe out, breathe in 3, breathe out, breathe in 2, breathe out, breathe in 1. Okay, nice. ஒரு நார்மல் breath எடுத்துக்கலாம். Okay, பாடி லைட்டா வார்ம் பண்றதுக்கு ஜாக்கிங். 20 second jogging. கோர் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, சூப்பர். இப்போ கோர் ஸ்குவீசிங்ல இருந்து பண்ணலாம். கோர் ஸ்குவீசிங் எப்படி பண்ணணும்னா இன்ஹேல் நோஸ்ல பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பெருசாகணும். எக்ஸேல் மவுத்ல பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது வெஜினா டைட் பண்ணி அப் பண்ணணும். ஸோ கோர் ஸ்குவீசிங் தான் ரொம்ப முக்கியம். எவ்ரி டைம் நான் கோர் ஸ்குவீஸ்ன்னு சொல்லும் போது பிரீத் அவுட் மவுத்ல பண்ணி வயிறை உள்ள தள்ளணும். அது எப்படி தள்ளணும்னா வெஜினா டைட் பண்ணி மேலே புஷ் அப் பண்ணி கோர் டைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 10 counts பண்ணலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale 2, inhale, exhale 3, inhale, exhale 4, inhale, exhale 5, inhale, exhale 6, inhale, exhale 7, inhale, exhale 8, inhale, exhale 9, inhale, exhale 10. Okay, so core squeezing உங்களால பண்ண முடியலைன்னா பாஸ் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கோர் ஸ்குவீசிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வராது. பை ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ ஒன்ஸ் கோர் ஸ்குவீசிங் சொல்லிட்டு வெஜினட்ல இருந்து டைட் பண்ணி பிரீத் அவுட் பண்ணிட்டே போத் சேர்த்து பண்ணணும். ஸோ பண்ணாலே அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சிடலாம். கோர் ஸ்குவீசிங் உங்களுக்கு வரல, அதுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நல்லா கோர் ஸ்குவீசிங் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் போய்க்கலாம். பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஹேண்ட் செஸ்ட் லெவல்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸேல் பண்ணும்போது லெக் அப், இன்ஹேல் டவுன். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது லெக் அப் பண்றதோட சேர்த்து கோரையும் ஸ்குவீஸ் பண்றேன். ஸோ கோரை ஸ்குவீஸ்னா பெல்விக் டில்ட் பண்ணி வயிறு உள்ள தள்ளுறேன். இன்ஹேல் வயிறுல பெருசாக்குறேன், வயிறுல ஏர் ஃபில் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சேர்ந்து பண்ணலாமாங்க? ஹேண்ட் ஹெட் கிட்ட வச்சுக்கோங்க. எக்ஸேல், இன்ஹேல் 20, எக்ஸேல், inhale 19, exhale, inhale 18, exhale, inhale 17, exhale, inhale 16, exhale, inhale 15, exhale,
inhale, 14, up, down, 13, up, down, 12, up, down, 11, up, down, 10. ஓகே, இப்போ லெக் அப் பண்ணும்போது என்னோட வயிறு உள்ள போகணும், அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஒன்ஸ் நான் எக்ஸேல் பண்ணும்போது உள்ள போகணும். உங்களுக்கு வெளியில டோமிங் கோனிங் வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்றது தப்பு. ஸோ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10, 9, பொறுமையா ஸ்லோவா பண்ணலாம். 8, 7, 6, 5, super. Exhale, inhale 4, exhale, inhale 3, exhale, inhale 2, exhale, inhale 1. Do a normal breathing. நல்லா inhale பண்ணி exhale பண்ணலாம். ஏன்னா super. செகண்ட் எக்ஸசைஸ், ஹேண்ட் ஹெட் கிட்ட வச்சுக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது ஹேண்டும் உங்களோட எல்போ அண்ட் நீ டச் பண்ணும். இன்ஹேல் பேக் டு த பொசிஷன். போத் சைட்ஸ் ஆல்டர்னேட் பண்ணலாம். லைட்டா லெக் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. கோரையும் லிசன் பண்ணுங்க. ஒன்ஸ் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும், பேக் ஆர்ச் ஆகக்கூடாது. ஓகே, 20 கவுண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணலாம். டூ வெரி ஸ்லோலி. பிரீத் அவுட் பிரீத் இன் தான் இம்பார்ட்டன்ட், மூமெண்ட்டை விட. ஓகே, கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஸ்டார்ட். 20, 19, 18, exhale, inhale. 17, exhale, inhale. 16, exhale, inhale. 15, superb. 14, body straight out வச்சுக்கோங்க. 13, stiffness. 12, superb. 11, good. 10, tap. 9, easy. 8, body straight out வச்சுக்கோங்க. 7, squeeze. 6, exhale, inhale. 5, 4, 3, 2, 1. Super. Relax. Normal breathing. நல்லா inhale பண்ணி exhale பண்ணிக்கலாம். Superb. Nice. Next third exercise. Hands up பண்ணிக்கலாம். Hands up பண்ணிட்டு breathe out பண்ணும்போது alternate tap பண்ணணும். alternate tap பண்ணும்போது leg up பண்ணும்போது நீ bend ஆகக்கூடாது. எந்த அளவுக்கு லெக் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்குங்க. பட் ஃப்ளோட்டரா தூக்காதீங்க, கண்ட்ரோலா தூக்குங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணியாச்சு. லெக் ஷோல்டர் டிஸ்டன்ஸ். பிரீத் அவுட் டேப், பிரீத் இன் டவுன். ஓகே, ஸ்டிஃபா பண்ணலாம். ஸ்டார்ட் பொசிஷன். 20, டவுன். 19, சூப்பர். 18, குட். 17, ஸ்குவீஸ் யர் கோர். 16, டேப். 15, 14, 13, squeeze. 12, squeeze and straight. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Super. Take a normal breath. நல்லா inhale பண்ணி exhale பண்ணுங்க. 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய பண்ணலாம். நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. 1, 2, 3. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், லெக் பின்னாடி தூக்கி வைக்கிறோம். ஹீல் மேல அப்ல இருக்கு, டோஸ் மட்டும் வச்சிருக்கேன். இப்போ ஹேண்டு ஹெட்ல வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன், பிரீத் அவுட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது கிரன்ச், பிரீத் இன் டவுன். ஓகே, பிரீத் இன் பண்ணும்போது செஸ்ட் ஓப்பன் அப்ல இருக்கணும். ஓகே, சேர்ந்து பண்ணலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 20, சூப்பர். 19, 18, 17, 16, 15, 14, concentrate. 13, good. 12, come on. 11, 10, 9, 8, fantastic. 7, don't give up. 6, squeeze, good. 5, நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. 4, 3, 2, 1. குட். ரிலாக்ஸ். சூப்பர். இது கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். ஆப்போசிட் சைட் பிகினர்ஸ் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா லெக் பின்னாடி போயிட்டு அப் மட்டும் பண்ணுங்க. அப் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணி கோ ஸ்குவீஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் பண்றவங்க ஹேண்ட் ஹெட்ல வச்சுக்கோங்க. எக்ஸேல், இன்ஹேல். ஓகே, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். 20, சூப்பர். 19, good. 18, 17, squeeze your core. 16, 15, 14, feel the burn. 13,
12, superb. 11, 10, 9, 8, fantastic. 7, 6, 5, 4, easy, அவ்வளவுதான். 3, 2, 1, சூப்பர். ரொம்ப பிரேக் பண்ணிக்கோங்க, லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிற்க முடியல, பேலன்ஸ் இல்லைன்னா வால் சப்போர்ட்ல சாஞ்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 5, 4, 3, 2, 1. ஆப்போசிட் சைட் 5, 4, 3, 2, 1. ஹேண்ட்ஸ் நல்லா மூவ் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆப்போசிட் சைட் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் சேர் சப்போர்ட்ல எக்ஸசைஸ் பண்ண போறோம். உங்களுக்கு சேர்ல உட்காந்துட்டு லெக்கை தூக்குறதுக்கு பயமா இருக்குதுன்னா சேரை வால் சப்போர்ட்டர்ல வச்சுட்டு சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சேர்ல உட்காந்துட்டு லெக் நீட்ட போறோம். நான் ஸ்லாண்டிங்கா நான் உட்காந்துருக்கேன். நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கோரை நல்லா டைட் பண்றேன், வயிறு உள்ள பிடிச்சிட்டு. இப்போ பாருங்க வயிறு ஃபிளாட்டன் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு டோமிங் ஆர் கோனிங் வந்துச்சுன்னா ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஹேண்ட் நல்லா நான் பிளேஸ் பண்ணிட்டேன், லைட்டா சாஞ்சிட்டேன். பிகினர்ஸ் எந்த அளவுக்கு லெக் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. அட்வான்ஸ் பண்றவங்க நல்லா கிரன்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்க. லெக் பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணணும், ஸ்ட்ரைட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும். ஓகே, போத் சைட்ஸ் பண்ணலாம். அகெயின் 20 கவுண்ட்ஸ். வாங்க, எந்த அளவுக்கு ஸ்டாண்டிங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வயிறுல விழுகும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 20, எக்ஸேல். 19, 18, 17, 16, 15, 14, 13, exhale, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்பவே பண்ணும்போதே உங்களுக்கு கோர் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபீல் த பர்ன், ஃபீல் த கோர், ஃபீல் பண்ணிட்டே இருங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அகெயின் ஸ்லாண்டிங்கா இருக்கும். லெக் எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கிட்டு டவுன் பண்ண போறோம். போத் சைட்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அப் பண்ணும்போது எக்ஸேல், டவுன் பண்ணும்போது இன்ஹேல். ரெடி, ஸ்டார்ட். பொசிஷன் 20 கவுண்ட்ஸ். 20, எக்ஸேல். 19, டவுன். 18, 17. அப் பண்ணும்போது கோர் ஸ்குவீஸ். 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and down. Super. எவ்ரி மூவ்மெண்ட்ல கோரை என்கேஜ் பண்ணும். இதுதான் டெக்னிக். லெக்கை மூவ் பண்ணும்போது கோரை ஸ்குவீஸ் பண்ணோம்னா நம்மளோட கோர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹேண்ட் ஹெட்ல வச்சுக்கோங்க. இப்போ சைட் மசிலுக்கு வரும். பிரீத் அவுட் பண்ணிட்டு சைட் டேப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்றோம். ஆப்போசிட் சைட் டவுன், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். ஓகே, பண்ணலாமா? ஹேண்ட்ஸ் ஹெட்ல வச்சுக்கோங்க, எக்ஸேல், இன்ஹேல். பாடி ஃபுல்லா ஃப்ரண்ட்ல வரக்கூடாது, பாடி கரெக்டா ஸ்ட்ரைட்டா மெயின்டைன் பண்ணுங்க. ரெடி, ஸ்டார்ட். 20, 19, 18, 17. Breathe out. 16, 15, 14, 13, 12, 11. Superb. 10, you can. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சூப்பர். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃபா உட்காந்துக்கோங்க, பார்த்து கீழே விழுந்துடாம பார்த்துக்கோங்க. ஓகே, லெக் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், ஹேண்ட்ஸும் அப் பண்ணிட்டேன். இப்போ பிரீத் அவுட் பண்ணும்போது ஆல்டர்னேட்டா டச் பண்ண போறேன். ஆல்டர்னேட்டா டச் பண்ணும்போது அப்பர் பாடி கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஹேண்ட்ஸ் அப், பிரீத் அவுட், டேப், பிரீத் இன் டவுன், பிரீத் அவுட், டேப், பிரீத் இன் டவுன். அப் பண்ணும்போது கோர் ஸ்குவீஸ் பண்ணணும். சேர்ந்து பண்ணலாமா? ஹேண்ட்ஸ் அப், ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 20, 19, 18, 17, 16, 15, 14, 13. இங்க பாருங்க, அப் பண்ணும்போது பெருமா டவுன் பண்ணக்கூடாது, பாடி ஸ்ட்ரைட்டா மெயின்டைன் பண்ணுங்க. 12, 11, 10, 9, 8, 7, 6,
5 4 3 breathe out 2 1 ரிலாக்ஸ். கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே, நைஸ், குட். நெக்ஸ்ட் ஹோல்டிங் பண்ணுவோம். ஹேண்டை பிளேஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸேல் பண்ணும்போது எக்ஸேல் கோர் டைட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்றோம். எக்ஸேல் பண்ணும்போது கோர் மட்டும்தான் டைட் பண்றோம். பாடி புஷ் பண்ணி இந்த மாதிரி ஆர்ச்னா பண்ணக்கூடாது. நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். பாடி ஸ்ட்ரைட் பண்றேன். breathe out, squeeze your core and hold for 20 seconds and release. Okay, squeeze பண்ணும்போது abdomen listen பண்ணுங்க, flatten இருக்கணும். Okay, nice. Inhale, exhale, squeeze, hold பண்ணுங்க. 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. Breathe out. Super, nice. Again, second round. Inhale, exhale, squeeze. 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. Inhale. Normal breathe பண்ணிக்கோங்க. நல்ல normal breathe. Okay, nice. Next exercise. Again, leg slantingல இருக்கட்டும், chest openல இருக்கட்டும். நல்லா place பண்ணி head up பண்ணிட்டு லெக் வச்சுட்டு எக்ஸேல் பண்ணிட்டு பல்சஸ் கோர் ஸ்குவீஸ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸேல் மட்டும் பண்ணிட்டே இருக்கும். இன்ஹேலே பண்ணக்கூடாது. அப் பண்ணி 10 counts pulses and release. Okay, body straight, chest open your chest, leg up. 10 9 8 7 6 5 4 3 2 1. Breathe in and relax. ஓகே, லெக் அப் பண்ணி பல்சஸ் பண்ணும்போது பிரீத் அவுட் பண்ணணும். கீழே வரும்போது பிரீத் இன் பண்ணணும். ஆப்போசிட் சைட் பண்ணலாமா? ஓகே, நைஸ், குட். லெக் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். பிரீத்திங் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. டூ நார்மல் பிரீத்திங். நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. ஸோ சேர் சீட்டர்ல முடிஞ்சிருச்சு. சேர்ல அடுத்து நீலிங் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீ பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க பில்லோஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல் பண்ணும்போது பெண்ட் பண்றேன், எக்ஸேல் ஸ்குவீஸ். ஓகே, கேட் வேரியேஷன்ல இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்ஹேல் ஆர்ச், எக்ஸேல் ஸ்குவீஸ். Inhale, arch, exhale, squeeze. Okay, ஸ்லோவா பண்ணலாமா? Inhale, நல்லா arch பண்ணுங்க. Exhale, squeeze your core and tight. Inhale, exhale, 2. Inhale, exhale, 3. Inhale, exhale, 4. Inhale, exhale, 5. Inhale, exhale, 6. Inhale, exhale, 7. Inhale, exhale, 8. Inhale, exhale, 9. Inhale, exhale, 10. Super, nice. அப்படியே stretch பண்ணிக்கோங்க. stretch பண்ணி hold பண்ணுங்க. நல்லா down பண்ணி hold பண்ணுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் சேரை கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. நீ ஹிட் ஆக கூடாது. நீ ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா பில்லோ வச்சுக்கோங்க. ஓகே, கீழே பில்லோ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹேண்ட் எல்போ நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றேன், எக்ஸேல் பண்ணும்போது லெக்கை செஸ்ட் லெவல் கொண்டு வரேன். இன்ஹேல் டவுன். பாடி ஸ்டிஃபா கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க, எல்போ வைக்க வேண்டாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பொசிஷன். எக்ஸேல், inhale, 20. Exhale, inhale, 19. 18, super. 17, good. 16, nice. 15, fantastic. 14, good. Keep going. 13, don't give up. 12, squeeze and straight. 11, fantastic, super. 10, up, nice. 9, squeeze, super. 8, squeeze and release. 7, good. 6, nice. 5, good. 4, easy. 3, good. 2, nice. 1, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன் பிட்வீன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கூட பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா
டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. பட் டோன்ட் கிவ் அப். எவ்ரி போஸ்டர், எவ்ரி எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தன் யுவர் கோர், பெல்விக், டோட்டல் பாடி ரெக்கவர் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டு நீங்க எல்போ பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரீத் அவுட் பண்ணும்போது லெக் அப், பிரீத் இன் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் சைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஓகே, லெக் அப் பண்ணும்போது பிரீத் அவுட், லெக் பெண்ட் பண்ணும்போது பிரீத் இன். ஓகே, ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 20, breathe out, down. 19, super. Leg ரொம்ப மேல தூக்காதீங்க, பேக் பெயின் வந்துடும். 18, straight and up. 17, super. 16, உங்களோட core and glute activate ஆகும். 15, fantastic. 14, straight. 13, good. 12, super. 11, nice, feel the burn. 10, fantastic. 9, good. Squeeze. 8, 7, good. 6, core engage பண்ணி பண்ணுங்க. 5, I'm feeling the burn. 4, happy pain, super. 3, nice. 2, good. 1, great, great, great. Super. My glutes and my core are paining. Enjoy the happy pain. Take a deep rest. அதில் டீப்பாக 3 counts இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. அப்படியே அதே ஸ்பிரிட்டோட ஆப்போசிட் சைட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 20, சூப்பர். 19, குட். 18, சூப்பர். 17, நைஸ். 16, பெண்ட். 15, குட். 14, ஈஸி. 13, feel the burn. 12, nice. 11, great. 10, superb. 9, fantastic. 8, good. 7, nice. 6, good. 5 more. அவ்வளவுதான், முடிய போகுது. 4, complete. 3, feel the burn. 2, nice. 1, great. Relax பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண 2 எக்ஸசைஸ்மே கொஞ்சம் கில்லரா இருக்கும். பண்ண உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே என்ன பண்ணுங்க, படுத்துருங்க. லெக் பிளேஸ் பண்ணிட்டு ஹெட்ல படுத்துருங்க. லெக்ல தூக்கி சேர்ல போட்டுருங்க, படுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த இதில் லை டவுன் வேரியேஷன்ல எக்ஸேல் ஸ்குவீஸ் பண்ணும்போது லெக் பெண்ட், அகெயின் ஸ்ட்ரெயிட். ஓகே, பண்ணலாமா? போத் சைட்ஸ் பண்ணலாம். லை டவுன் பொசிஷன். இங்கனக்குள்ள ஆர்ச் வரக்கூடாது. லெக் அதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். இங்கனக்குள்ள புஷ் பண்ணிக்கோங்க, இங்கனக்குள்ள கர்வ் வரக்கூடாது. ஓகே, ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். கம் ஆன். 20, down and up. 19, super. 18, squeeze your core, super. 17, fantastic. 16, நல்ல செஸ்ட் வர கொண்டு வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. 15, good. 14, இங்க பாருங்க. 13, வயிறு நல்லா உள்ள போகுது. 12, வெளியில வரக்கூடாது. வெளியில வந்துச்சுன்னா தப்பா பண்றோம். 11, டவுன். 10, கோர் எப்பவுமே பார்த்துட்டே இருங்க. 9, குட். 8, ஈஸி. 7, கம்ப்ளீட். 6, குட். 5, ஃபென்டாஸ்டிக். 4, ஈஸி. 3, நைஸ். 2, ஸ்குவீஸ் யர் கோர். 1, சூப்பர். சூப்பர், நைஸ், குட். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து லெக் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ண லெக் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. நல்லா ஒரு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. டேக் அ பிரீத், டீப் பிரீத், இன்ஹேல், எக்ஸேல். ஓகே, நைஸ், குட். நெக்ஸ்ட் லெக் இப்படி நீட்டி வச்சுக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது லெக் அப், இன்ஹேல், லெக் டவுன். ஓகே, எக்ஸேல் பண்ணும்போது கோர் என்கேஜ் பண்ணணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பொசிஷன். 20, 19, 18, 17, சூப்பர். 16, keep going. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Superb, nice. Be proud of yourself. நிறைய பேர் இந்த விஷயம் தான் பண்ண மாட்டோம். பட் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுக்குரிய பெனிஃபிட் உங்களோட ஹெல்த்ல இருக்கும். கிவ் அப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா பெயின் இருக்கும்.
லெக் தூக்கும் போது ஈஸியா தூக்க வராது, கிராம்ப் இருக்கும். பட் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க, ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். இந்த ஒர்க் அவுட் 1 டைம் மட்டும் பண்ணுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அதிகமா பண்ண வேண்டாம். லிசன் டு யுவர் பாடி, உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல பண்ணுங்க. உங்களால லெக் தூக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. நீங்க 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்துடும். ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் நம்ம கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்த்தோம் அலாங் வித் டோட்டல் பாடி சர்க்கியூட்ல. இப்போ ஃபைனலா பெல்விக் ஃப்ளோர் பார்ப்போம். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் முக்கியமா எதுக்காண்டி அப்படின்னா நிறைய பேருக்கு ஜம்ப் பண்ணும்போது தும்பும் போது யூரின் லீக்கேஜ் ஆகும். ஸோ டெஃபினட்டா பெல்விக் ஃப்ளோரை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பெல்விக் ஃப்ளோர் பண்றதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பட்டர்ஃப்ளை. ஸோ லெக் மடக்கி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது அஸ் யூஷுவல் வயர்ல ஏர் ஃபில் பண்றேன். எக்ஸேல் பண்ணும்போது வெஜினா டைட் பண்ணி ரிலீஸ் பண்றேன். ஓகே, நல்ல பெல்விக் ஃப்ளோர் ஆக்டிவேட் பண்ணாதான் இப்போ எப்படி நம்ம கோர் எக்ஸசைஸ்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணாதான் அதுக்குரிய பெனிஃபிட் இருக்குமோ, அதே போல பெல்விக் ஃப்ளோர்ல மூவ்மெண்ட்டை விட கண்டிப்பா பெல்விக் வெஜினா டைட் பண்ணாதான் பெல்விக் ஃப்ளோர் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே, லாக் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல், டைட்டன் யுவர் வெஜினா அண்ட் ரிலீஸ். ஓகே, இது எப்படி பண்ணணும்னா யூரின் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வராம ஒரு மாதிரி டைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைட் பண்ணி அப்படியே மேலே லிஃப்ட் அப் பண்ணும். 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், ஃபீல் யுவர் மூவ்மெண்ட். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 10, ரிலீஸ். 9, 8, 7, 6, 5, breathe out, breathe in. 4, 3, 2, 1. சூப்பர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெல்விக் டைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஸோ இது ரெகுலரா நீங்க பண்ணாலே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். லெக் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபிளாப் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. நல்லா செஸ்ட் வரைக்கும் போங்க. ஏன்னா லெக் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பா வலிக்கும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெக் 90 டிகிரி வச்சுக்கோங்க. இது சில பேர்த்துக்கு தான் வரும். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு லெக்கை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சூப்பர். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் நட்ஸ் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒர்க் அவுட்ஸ் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மோக்ஷா ஃபிட்னஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டவுன்லோட் மோக்ஷா அப்ளிகேஷன். அதுல எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். லைவ் ஒர்க் அவுட்ஸ்ல உங்களோட போஸ்டர் கரெக்ட் பண்ற மாதிரி நிறைய ஃபிளெக்சிபிள் டைமிங் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா மோக்ஷா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபீமேல் ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 2 சீரீஸ்ல நான் சீக்கிரமா வரேன்.